வணக்கம். வணக்கம். ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்துல முக்கிய பொறுப்புல இருக்கார். சமீபத்தில் அண்ணாமலை, ஸ்டாலின், மோடி, அமித்ஷா எல்லாரையுமே விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இந்த சூழல்ல மார்ட்டின் அவர்களுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வெளிப்படையா சொல்லிட்டாரு. அவர் கிறுக்குத்தனமா பேசுறதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இது தொடர்பா எங்களை யாருமே இது பண்ண வேணாம். முதல்ல அவருடைய மனைவி வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. அவர் பேச்சுக்கும் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்புன்னு வேற சொல்லிட்டார் இல்லையா? ஸோ இந்த அப்டேட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் பணக்கார வீட்டு மாப்பிள்ளை. முதல்ல இவங்க எல்லாரும் இங்கே சென்னையில் ஒரு ட்ரெயினராக இருந்தார், ஸ்விம்மிங் ட்ரெயினராக இருந்தார், ஜிம் ட்ரெயினராக இருந்தார். அங்கே இவங்க போனாங்க, பழக்கமாகி போச்சுன்னு நிறைய கதை சொல்கிறாங்க. பட் இவங்க பழக்கமே இங்கே கிடையாது. கோயம்புத்தூரில் தான் இவங்க 2 பேரும் சந்திச்சிருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், பேஸ்கெட் பால் கோச்சாக இருந்திருக்காரு, நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவருடைய ஃபேமிலின்னு பார்த்தா ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்ப அந்த மார்ட்டினுடைய பொண்ணும் அங்கே வந்திருக்கிறாங்க போல். அந்த நேரத்தில் 2 பேருக்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்து அவங்களுக்குள்ள காதல் மலர்ந்து 2 குடும்பமும் சேர்ந்து இவர் திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. பெருசாக எதிர்ப்புலாம் இல்லை, திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணம் பண்ணி வச்ச பிறகு வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு என்ன செய்யணும் இல்லையா, அதுக்காக அவருக்கு ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி திருச்சியில் ஆரம்பிச்சு கொடுத்து அதை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். ஆமாம், அப்படி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுதான் அந்த ஹாரிஸ்ன்ற கம்பெனி. அதற்கு பிறகு அந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரிலையுமே அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே, அதாவது மச்சின மாமாக்குள்ளே 2 பேருக்குள்ளே மருமகனுக்குள்ளே சில கருத்து வேறு ஏற்பட்டு ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஆதவ அர்ஜுனாவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணி அந்த குடும்பத்துக்கு அதுவும் சம்மந்தம் இல்லாமல் ஆகிட்டாங்க. அதற்கு பிறகு தான் ஆதவ அர்ஜுனா சபரிசனுடைய நட்பு கிடைக்குது, அங்கே போய் ட்ராவல் பண்ணுறாரு திமுகவோட. அதற்கு பிறகு அங்கே ஒரு வேலையை செய்ய முடியாமல் அதுக்கு பிறகு இங்கே விசிகாவுக்கு வர்றாரு, துணை பொதுச் செயலர் வர்றாரு. அதுக்கு பிறகு விசிகாவில் வெளியேற்றப்படுகிறாரு. வெளியேற்றப்பட்டாரா வெளியே போனாருன்னு தெரியல, அது ஒரு பக்கம். அதற்கு பிறகு இப்போ விஜயுடைய கட்சியை போய் விஜய் முதலமைச்சரே ஆக்கி ஆவேன் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டி கொண்டு பேசிட்டு இருக்கார். அவர் பேசுகிற பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளையும் விமர்சனம் பண்ணுறாரு, எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுறாரு. இவர் அதனுடைய ஸ்டைல் இது எல்லாருக்கும் தெரியும். இதை பக்கம் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் ஃபேமிலி இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு டொனேஷன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பிரபல தொழிலதிபர். கோயம்புத்தூரை பேஸாக வச்சுருந்தாலும் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய கட்சிக்கு பல 100 கோடிகளை அள்ளி இறக்கிறார். அவருடைய லிஸ்ட்லாம் பார்த்தா நம்ம தலை சுற்றுது. தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கில் யார் எந்தெந்த கட்சி வாங்கியிருக்காங்க லிஸ்ட்டு போட்டால் முதல்ல இவர் தான் இருக்கிறார். இந்தியாவில் ஒரு கட்சி வர்றதில்லை, இவர் தான் எல்லா கட்சியும் கொடுத்துருக்காரு. சில வட இந்திய மாநிலங்கள்லாம் இவருடைய கண்ட்ரோலில் தான் அந்த கவர்மெண்ட்டே நடக்குங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. நினச்சா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தொழிலதிபர். ஒரு 16 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க அவருடைய சொத்து மதிப்பு. அது கூடவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு செல்வந்தர். எப்பயுமே இந்த பிஸ்னஸ் மேனுக்கு என்னென்னா அவங்க எந்த அரசியல் சாயமே வராமல் பார்த்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் நிற்க போகிறீங்க, ஒரு பிரதான கட்சியில் திமுகவில் ஒரு அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னா 2 கட்சிக்கும் காசு கொடுப்பாங்க. என்ன கொஞ்சம் முன்ன பின்ன கொடுப்பாங்க. ஜெயிக்கிற கட்சியாக இருந்தால் ஒரு 10 ரூபா கொடுப்பான். இது ஜெயிக்கவே மாட்டான், தோக்க போகிற கட்சியாக தான் 5 ரூபா கொடுப்பான். ஏன் அப்படின்னா ஏதாவது பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இந்தியா முழுவதுமே ஒரு பிரபல தொழிலதிபராக இருக்கிறார். அதனால் எல்லா கட்சிக்குமே டொனேஷன் கொடுக்கக்கூடிய நபர். எந்த கட்சியும் பகைச்சிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால தான் அவர் மீது ஏகப்பட்ட வழக்கு. எந்த வழக்குலையுமே அவர் பெருசாக தண்டனை கொடுத்ததாகவோ உள்ளே வந்ததா வெளியே வந்ததாகவோ இல்லை. அது பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தாலும், காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதிமுக கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, திமுக கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவர் மீது வழக்குகள் இருக்கும். பட் அந்த வழக்குகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா கட்சியும் அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபராக இருப்பாங்க. எல்லா கட்சிக்கும் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் மிஷின் தான் பிரபல தொழிலதிபர் மார்ட்டின். இபி ரீடிங் வர மாதிரி அவங்க ரைடுக்கு வருவாங்க. பட் எதுவும் நடக்காது. அடிக்கடி செய்தி பார்ப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கும், மார்ட்டின் வீட்டில் இடி ரைடு, மார்ட்டின் அலுவலகத்தில் ஐடி ரைடுப்பாங்க. ஒன்றுமே இருக்காது. இது எனக்கு தெரிஞ்சு நான் 20 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் ஏன்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி எந்த கட்சிக்கும் கட்சி முத்திரை வந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்ப்பாங்க. ஏன் ஒரு வழியில் மேலே கலைஞர் இருக்கப்ப கலைஞர் வச்சு படமே எடுத்தார். அதுக்கு வேற காரணங்கள்லாம் இருக்கும். அப்போ அவர் நினச்சா எம்பியா இருக்கக்கூடாதா? டிஎம்கே விட்டுருங்க, தமிழ்நாட்டை விட்டுருங்க, நார்த் ஈஸ்ட்ல ஏதாவது ஒரு கட்சியில் ராஜ்யசபா எம்பியா இருக்கலாம். ஏதோ நார்த் என்ன வேணாலும் நினச்சா பண்ணிருக்கலாம். பாஜகவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. பாஜகவுக்கு இப்போ பணம் கொடுக்குறாங்க. தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கிலேயே அவர் பேர் இருக்குது. பாஜகவில் நீங்கள் பதவி வாங்கிக்கலாம். ஆனால் என்னன்னா தொழிலதிபராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரையாவது ஒருத்தவங்க டம்மியாக கட்சியில் உருவாக்கி வச்சுருப்பாங்க. குறிப்பாக அது ஒரு கட்சிக்குள்ள சுருங்குற மாதிரி ஆயிரும். இப்போ எல்லா கட்சியிலும் ஈஸியாக அக்சஸ் இருக்கு இல்லையா? அதிமுகவில் இவருடைய ஆள் ஒருத்தர் இருப்பார். இவர் தான் அவரை ஸ்பான்சர் பண்ணி எம்பி ஆக்கியிருப்பார். திமுகவில் இவர் ஸ்பான்சர் பண்ணி ஒருத்தர் எம்பி ஆக்கியிருப்பார். பிஜேபியில் இவர் ஸ்பான்சர் பண்ணி ஒருத்தர். எல்லா கட்சியிலும் இவருடைய ஆட்கள் இருப்பாங்க. அப்போ எந்த கட்சிக்குமே நம்ம ஒரு சார்பு முகம் வந்துடக்கூடாது, ஒரு முத்திரை விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி தான் தொழிலதிபராக இருக்க முடியும், தொழில் செய்ய முடியும். ஆனால் எங்கே வேணாலும் மாற்றிக்கிறாங்க. அப்படி உள்ள குடும்பத்தில் ஒருத்தர் நேரடியாக அதிமுக பாஜக விமர்சனம் பண்ணுறாரு, திமுக விமர்சனம் பண்ணுறாருங்கிறது தன்னுடைய தொழிலுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய மனைவியை வைத்து மார்ட்டினோருடைய மகளை வச்சு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இது அவர் எங்கள் குடும்பத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த பேசுகிற விஷயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னா அது பெருசாக எடுபடலை.
இன்னைக்கு ஒரு படி மேலேயே போய் சார்லஸ் மார்ட்டின் அப்படிங்கிற அவருடைய மகன் வந்து இன்னைக்கு காட்டமான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. வழக்கு தொடருவோம் அப்படிங்கிற ஒரு படி மேலே போயிருக்காரு. கிறுக்குத்தனமாக பேசுகிறார். வழக்கு தொடருவோங்கிற பேராசை அப்படிங்கும் போது உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகள், சொத்து ரீதியான பிரச்சனைலாம் நம்ம விசாரிக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆதவர்ஜினாவுக்கும் அந்த குடும்பத்துக்குமே சமீப காலமாக எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. யாருமே பேச்சுவார்த்தை இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்து ஒதுக்கி விட்டாங்க. இவர் அதை வச்சு பிழைக்க முடியாமல் ஊருக்குலாம் பஞ்சாயத்து எழுதிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கும் சேர்த்து போச்சு விட்டு போயிருவாப்ல. சொல்றதெல்லாம் எல்லாருமே வந்து மார்ட்டின் மர்மன் தான் சொல்றாங்க. அவரோட அடையாளம் தான். ஆதவர்ஜினா யாருக்கு தெரியும்? இவர் சொல்றாரே மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ சொல்றீங்க, நீ யாரு? மார்ட்டின் ஒரு நபர் இல்லைன்னா உனக்கு யாருக்கு தெரியும்? மாமனார் வீட்டில் வந்து காசை வச்சு தாப்பாடி இருக்கிற இவர் நம்ம திமுக உதயநிதி ஸ்டாலினாவது மன்னர் பரம்பரைன்னா சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் 1.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கான். நீ இவ்வளோ காசு வச்சிருக்கீல, நீ ஏன் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக முடியல? அதுதானே நீ முயற்சி பண்ண. உன்னோட காசு இருந்தும் நீ உன்னை ஆக்கிட முடியல. அந்த அளவுக்கு தான் உன்னுடைய அறிவு. தெளிவானால என்ன பண்ணியிருக்கணும்? திமுகவோட சபரீஷனோட நீங்கள் ட்ராவல் பண்ண அங்கே வாயை அடக்கி பிடிக்கிட்டு இருந்துக்கிட்டு அங்கே ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகி நீ வாழ்க்கையை அங்கே செட்டில் ஆகிருக்கணும். அது அங்கே முடியல. அதுக்கு இப்போ விசிகாவுக்கு வர்ற. விசிகாக்குள்ளே என்ன பண்ண? விசிகாக்குள்ளே இருக்கக்கூடிய தோழர்கள்ட்ட கேட்டால் சொல்கிறாங்க, ஏகப்பட்ட கதை சொல்கிறாங்க. இருந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்துறதுலே குறியாக இருந்தான். கொஞ்ச நாள் விட்டுருந்தோம்னா விசிகாவில் மிகப்பெரிய குழப்பத்தை பண்ணி பண்ணியிருப்பாப்ல. எங்கே மாநாடு நடந்தாலும் தன்னுடைய பேர் இருக்குன்னு பார்க்குறேன். அப்போ அது தெரிஞ்சு போச்சு. முழுக்க அந்த அண்ணன் திருமாவளவனை வந்து தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கணும் முயற்சி பண்ணியிருக்கு. அவருக்கு எங்கே போனாலும் ஒரு அடையாளம், ஒரு பேஸ் வந்து ஈஸியாக வந்து பெரிய ஒரு போஸ்டிங்கை வாங்க முடியுதுன்னா அது காரணம் மார்ட்டின் அவருடைய பணம் தான் இல்லையா? ஆமாம், ஜீரோ தான். வேற என்ன? அவங்களுக்கு பணம் இருக்குது. எந்த கட்சிக்கு போனாலும் அள்ளி இறக்கிறாரு, செலவு பண்ணுறாரு. அந்த கட்சிக்கு தன்னுடைய முகமாக வர்றாரு. அந்த கட்சிக்கு முகமாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, கட்சியை தன் முகமாக இருக்குன்னு நினைக்கிறது அதான் பிரச்சனை. ஈசிக்காவில் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. கட்சியில் அவர் முகமாக தான் இருக்கணுங்கிறது ஆட்சி பிரச்சனை கிடையாது. கட்சியை தன் முகமாக இருக்கணும்னு நினைக்கிறார். அதுதான் வந்து விசிகாவில் நடந்துச்சு. வெல்விஷர்ஸ், அண்ணனுடைய திருமாவளவனுடைய வெல்விஷர்ஸ், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள்லாம் பெரிய மனக்குமுறையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லிக்கிள்ளி அதை இப்போ வெளியே ஏற்றினார்னு வச்சுங்க. இப்போ விஜய் கட்சிக்கு போயிருக்கார். விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவன் பாவம். விஜய் வந்து யாருக்கும் இது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, சாப்பாட்டை கையில் காக்க விட மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு நபர் விஜய். யாருக்கும் எந்த விஷயமும் 5 நிமிஷம் செஞ்சதில்லை. கட்சி நிர்வாகி தான் காசை போட்டு செலவு பண்ணியிருந்தாங்க. இப்போ வராத வந்த மாமணிங்கிற மாதிரி உள்ளே வந்திருக்காப்புல. வந்த பிறகு இப்போ எல்லா செலவுமே இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. காசு அள்ளி இறக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் வர கூட்டு வந்துட்டாரு. பிரசாந்த் கிஷோர் இந்த தலைவன் வந்திருக்கா வான்னு சொல்லி அங்கேருந்து கூட்டு வந்துட்டாப்புல. கூட்டு வந்து நானும் என் மாமாவும் சேர்ந்து விவசாயம் பண்ண போகிறோங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் கடைசியில் விஜயை கொண்டு முடிச்சு பட்டாங்க. இப்போ யாரோட கூட்டணி? விஜய் அதிமுக கூட்டணி, விஜய் நாம் தமிழர் கூட்டணி. இப்போ கடைசியில் யார் கூட கூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா விஜயும் நம்ம பிரசாந்த் கிஷோர் தான் கூட்டணி. சன் சுராஜா ஒரு கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சியும் தாவேக்கா வந்து இப்போதைக்கு கடைசியாக ஃபைனலாக 26 தேர்தல் 8 பண்ணுறாங்க. பீகார்லேயே டெபாசிட் வாங்கலாம். அந்த ஆள் பாருங்க, பெரிய காமெடி, இங்கே மண்ண காமெடி. 26 தேர்தல் வரப்போகுது. இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல, வீட்டு வெளியே வர மாட்டேங்கிறாப்புல. அவன் டெபாசிட் போய் தான் அங்கேருந்து வந்திருக்கான் பிரசாந்த் கிஷோர். இப்போ என்ன சொன்னா ரெண்டு கட்சி கூட்டணியா. இவருடைய தயவில் அவருக்கு பீகாரில் ஆட்சி அமைக்கிறதாகவும், அவருடைய தயவில் இவருக்கு இதடா காமெடி பண்ணுறீங்க உங்கள் கட்சியை வச்சுக்கிட்டு அப்படின்னு அந்த பக்கம் போகுது. இப்போ அந்த கட்சியில் எவனும் சேரது காரணம் இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு நபராக மாறிட்டார். இப்போ அதில் தான் இவர், நான் வந்து அந்த கட்சியை காப்பாற்றுறேன், நான் வந்து விஜயை முதலமைச்சர் ஆக்கிடுவேன், நான் வந்து துணை முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு புஷியானது நிலமா. அப்போ புஷியானது பாண்டிச்சேரி துணை முதலமைச்சர். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து அது வந்து ஒரு பெரிய ப்ராடோட தான் இருக்குது. பாண்டிச்சேரியினுடைய துணை முதலமைச்சராக புஷியானந்த், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வந்து ஆதவர்ஜினா. இதெல்லாம் நீங்கள் சிரிக்காமல் கேட்கணும். இப்படி தான் அவங்க ஒரு பிளானை போட்டு விஜயை வந்து மாநாடு நடந்த ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க. செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த காமெடியை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வச்சு செஞ்சாங்க. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பலூன் வாங்குற கதையெல்லாம் சொல்லி அந்த ஆள் ஆடியோ லான்ச் நடத்தாரு நினைக்கிறேன். இல்லை, செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் என்ன பேசுவாங்க, அதாவது கட்சி எப்படி பலப்படுத்துறது, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய திட்டம் என்ன, 26 என்ன பண்ண போகிறோம், இந்த நிர்வாகிகள் மேலே ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இதுதான் நடக்கும். செயற்குழுக்கும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கும் பார்த்த அளவுக்கும் படித்த அளவுக்கு இதான் நமக்கு தெரியும். இவங்க என்ன சொல்கிறாங்க, மேட்டில் ஏறிட்டு தாமன்னு ஒரு தம்பி இருந்தான், பலூன் வேணுண்டா பலூன் வேணும்னான்னு என்கிட்ட கேட்டான், அந்த மாதிரி அடம் பிடிச்சான். பலூன் தான்டா போனா போது விடேண்டான்னு நான் சொன்னேன். அப்படி பலூன் விடுற கதையெல்லாம் செயற்குழு பொதுக்குழுவில் பேசி அதை ஒரு கண்டென்ட் ஆக்கிவிட்டாங்க. ஒரு வாரம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கட்சியில் வந்து இவரை வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆக போகிறேன், துணை முதலமைச்சர் ஆக போகிறேன்னு மாமனார் கொடுத்த காசெல்லாம் கரியாக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஆதவர்ஜினா. காசை தான் அழிச்சு தொலைஞ்சிட்டு போனால் பரவாயில்ல, பேர் இல்லை பஞ்சாயத்தை கொண்டு வந்து விட்டுருவாப்புல. அமித்ஷா நீ பேசுகிற நாளைக்கு என் வீட்டில் ரைடு வருவாங்க. நீ அமித்ஷாவை பேசுகிற, அண்ணாமலையை பேசுகிற. அவர் இந்த சார்லஸ் மார்ட்டினுடைய என்னென்னா அவர் ஒரு ஸ்டேட்டை கைப்பற்றிட்டு இருக்காப்புல. அது தனி ட்ராக்கு. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு சார்லஸ் மார்ட்டின் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவார், நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது பாண்டிச்சேரி அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு அரசியல் பாண்டிச்சேரி அரசியல்.
இப்போ பாஜக பாண்டிச்சேரியில் இருக்குன்னா அங்கே இருக்கிற ஊரா காங்கிரஸ்காரன். அமைச்சராக ஒருத்தர் இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பெரும்பாலும் நாராயணசாமி அமைச்சர்கள் அமைச்சராக இருந்தவங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகி போச்சுன்னா நாராயணசாமி மட்டும் வெளியில் போயிட்டார், பூரா பிஜேபி போயிட்டார். எங்கடா சுத்தியத்தவனை காணோம் அப்படின்ற மாதிரி மொத்தமாக வந்து பிஜேபிக்கு போயிட்டு அங்கே வந்து பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி இங்கே ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ரங்கசாமியை அவங்க முதலமைச்சராக இருக்கார். இப்போ இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு சின்ன ஸ்டேட் தான். அது வந்து கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி தான். இங்கே கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி தான். இவங்க இருக்க பணத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணால் அங்கே பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் ஆயிடலாம். அதுவே அதிகம் தான். 1000 கோடி செலவு பண்ணாலும் போதும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது அதிகப்படியாக சொல்கிறேன்னு வச்சுங்களேன், ஆக்கிடலாம். யாராவது அப்படி வந்தால் கூட அந்த எம்எல்ஏ காசை கொடுத்து அந்த மக்கள் எடுத்து முதலமைச்சர் ஆயிடலாம். அப்போ பாண்டிச்சேரியை வந்து பிஜேபியின் முகமாக வர்றார். ஆக்சுவலாக சார்லஸ் மார்ட்டின் வந்து பிஜேபிக்கு மிக நெருக்கமாக இருக்கார், அண்ணாமலைக்கு நெருக்கமாக இருக்கார், மேலிட தலைமைக்கு நெருக்கமாக இருக்கார். பாஜக பாண்டிச்சேரி பாஜகவுக்கு மெயின் நல்லா அவர் தான் ஃபண்டு கொடுக்குறாரு. நிறைய நேரடியாகவும் சில உதவிகள் பண்ணுறாரு. அடுத்த தேர்தல் 26க்கு நம்ம அவங்களும் சேர்ந்து தான் தேர்தல் வருது. அப்போ பாண்டிச்சேரியில் வந்து பிஜேபி கேண்டிடேட்டாக தான் உருவாக்கிறேன்னு பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் நீ வந்து என் தலைவனை போய் பேசினீங்கன்னா புஷியா அந்த மாதிரி படான்னு கோவப்பட்டாப்புல. என்னடா நீ வந்து நான் வந்து முதலமைச்சரான பாண்டிச்சேரிக்கு பாஜகனுடைய சார்பில் முதலமைச்சரான நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ அமித்ஷாவை பேசுகிற, அண்ணாமலையை பேசு, அண்ணாமலை வழியும் தான் போகிறாங்க இந்த ரூட்டு. ஆமாம், அது எல்லாத்தையும் பேசி நீ கடைச்சி விட்டா உனக்கு இப்போ பொண்ணை கொடுத்த காரணத்துக்கு காசை தான் கொடுப்பாங்க. நீங்கள் தொழிலே கை வைக்கிற, நீ அடிமணிலே கை வைக்கிறிய அப்படின்னு கோவப்பட்டு தான் இன்றைக்கி போயிட்டு இருக்கு. இந்த பஞ்சாயத்து உள்ளுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கு. இவ்வளோ பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு இவர் ஒரு 50 வருஷம் கட்சியை விமர்சனம் பண்ணுறது. மன்னர் பரம்பரையா நீங்கள் அது முதல்வருக்கு என்னமோ இன்னும் பேசுகிறாப்புல, முதல்வர்களே தப்பு தப்பாக வர சொல்கிறார். ஃபேக்ட்லாம் திருமாவளவன் வந்து வெங்கவேல் போலன்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து திமுக கட்டுப்பாட்டில் இருக்காராம் இவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் கூட இருக்க போனக்கு தெரிய வேணாமா எனக்கு? அதை வந்து காசை கொடுத்து பொண்ணையும் கொடுத்துட்டாங்க, காசையும் கொடுத்துட்டாங்க, வச்சு வாழ தெரியல. ஊர் பூரா பஞ்சாயத்து இழுத்து வர்றேன், இருக்கிற பஞ்சாயத்து பத்தாதுன்னு அரசியல்வாதி பஞ்சாயத்து வரை இழுத்து வர்றேன். உடனே வச்சு நான் என்ன செய்ய முடியாது. சில இந்த பொண்ணை கொடுத்துருவாங்க சில வீட்டில், கொடுத்து அந்த மாப்பிள்ளையை ஒன்றும் செய்ய முடியாமல், தொட்டி விட முடியாமல், வச்சுக்கிற முடியாமல் இருக்கும். டெய்லி பஞ்சாயத்தை கொண்டு வந்துடுவாப்புல. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு படி காசை அழிச்சாலும் பரவாயில்ல, இதை கொடுத்து காப்பாற்றிக்கலாம். பஞ்சாயத்து இழுத்து வர்ற மாதிரி போகணுன்றது தான் இன்றைக்கி உச்சபட்ச ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு மிரட்டல் தான் நான் பார்க்குறேன். வழக்கு போடுவோம், நீங்கள் அந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தோணியில் தான் இன்றைக்கி சொந்த மச்சினனே ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்க போகிறான்னு தெரியல யாதவ் அர்ஜுனா. அவர் என்ன சொல்வார், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அவர் தரப்பில் சொல்வார். என்னோட சுயமான விருப்பம் தான், என்னுடைய கருத்து தான், இது யாரும் தலையிடுவதான விருப்பத்தை விடுங்க, என்னோட சுயமான பணம் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? நான் செலவு பண்ணுறதுலாம் அப்படி சொல்வார். சொல்லிப்பாரு தெளிவாரு. பணத்தை கொடுத்து திருப்பி கட்டணும். நீங்கள் உனக்கு காசை கொடுத்து ஒரு கம்பெனி வச்சா அந்த காசை பூரா எடுத்து போய் உதாரித்தனமாக அந்த கட்சியில் செலவழிக்கிற, இந்த கட்சியில் செலவழிக்கிற, உன்னால் காசை வச்சு காப்பாற்ற முடியல, கம்பெனி ஆரம்பித்தா கம்பெனியை வச்சு நடத்த முடியல. பார்த்தா வந்து டெய்லி வந்து பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ போடுறது, பெய்டு ப்ரொமோஷன் கருத்து கல்வி நடத்துறது, பிசிகாவுக்கு போய் அங்கே போய் 300 கோடியை விட்டு வந்தேன், திமுகவுக்கு போய் அங்கே ஒரு 100 கோடி விட்டு வந்தேன், ஒன்றுக்கு ஒரு கட்சியை போய் அங்கே உட்காந்து முதலமைச்சராக போகணும், அங்கே திரிகிற அப்படிங்கிறது காசையும் உன்னால் காப்பாற்ற முடியல, பிரச்சனையும் பண்ண முடியலன்னா இப்போ ஆதவர்ஜனோட ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது இந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, இதில் அவர்கள் தலையிடுவதற்கு உரிமையும் இல்லை அப்படிம்பார். நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் நிற்கிறோம் பேசிட்டு இருக்கிற கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு சோசியல் மீடியா ஆக்டிவாக தான் இருக்கார். அதனால் வந்து அவரை கூட இது என்னுடைய விஷயத்தில் யாரும் தலையிடுவதற்கு உரிமை கிடையாது, நான் பொண்ணை கொடுத்து அதோட நிப்பாட்டிக்குங்க அப்படிங்கிற மாதிரி காட்டாமல் பேசுவார். அதோட நிப்பாட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் சொன்ன மாதிரி காசை கொடுங்க கட்டணும்ன்றது. நீங்கள் வந்து திருப்பி கோச்சாகவே போக வேண்டியதான். கோச்சாக போனால் யாருக்கு தெரிய போகுது? இவரே ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்துக்கிட்டு என்னமோ பெரிய உத்தமசீலன் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50 வருஷமாக இருக்கக்கூடிய கட்சியை விமர்சனம் பண்ணுறது, துணை முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறது, ஒருபடி மேலேயே போய் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் விமர்சனம் பண்ணுறது. அப்படின்னா நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், ஆனால் அது ஏன் இப்படி பண்ணணும்? அந்த அவதூறு தானே பேசிகிட்டு இருக்காரு. டேட்டா பேச தெரியல, தப்பாக பேசுகிறாப்புல, ஒரு பரபரப்பாக பேசுகிற விஷயத்துக்கும் பேசுகிறாப்புல. அப்போ இந்த குடும்ப தொழிலுக்கு குடும்பத்துக்கு சிக்கலாக வருது ஆதவர்ஜுனால இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சிக்கு எதிராக பேசினவருக்கு இப்போ குடும்பத்திலேருந்தே குடைச்சல் வந்துருச்சா ஆதவர்ஜுனாக்கு? அப்படி தானே பார்க்கணும், அதான உண்மை. குடும்ப அரசியல் எது தான் பேசிட்டாரு இவர். என்ன அந்த குடும்பம் இல்லைன்னா ஆதவர்ஜுனா யாரும் தெரியும்? இந்த மார்ட்டினுடைய மகளை திருமணம் செய்யாததுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதவர்ஜுனா அதிகபட்சம் என்ன செய்யும், ஒரு கட்சியில் கிளை செயலாளர் கூட ஆக முடியாது. நீங்கள் விஜயை பார்க்குறதுக்கு அவர் வந்து கூட்டத்தில் பார்க்கணும். உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஆதவர்ஜுனா வந்து மார்ட்டினுடைய மகளை திருமணம் பண்ணல, ஆதவர்ஜுனா மட்டும் தனியாக இருக்கார், ஒரு கோச்சாக இருக்காருன்னு வச்சுங்க, கோச்சாக இருக்கார், ட்ரெயினாக இருக்கார், ஒரு கம்பெனி வச்சுக்காருன்னு வச்சுங்க. அவர் யாரை போய் விஜயை பார்க்கணுன்னு எப்படி பார்ப்பார்? ஷூட்டிங் ஸ்பாட்டை ஏதாவது கூட மூலமாக நின்று பார்க்கலாம். உங்களுக்கு வந்து சபரேஷனுடைய நட்பு கிடைக்குது, அந்த இவருடைய திருமாவளவன் கட்சியை துணை பொதுச் செயலர் ஆறீங்க, விஜயினுடைய கட்சியை கூட்டு போகிறீங்க, பிரசாந்த் கிஷோரோட கூட்டு வர்றீங்க. இதெல்லாம் யார்? பணம் தான் ஆதவர்ஜுனா. பணத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆதவர்ஜுனா ஜீரோ தான்.
மார்ட்டினுடைய மருமகனாக இல்லாட்டி நீங்கள் வந்து 0 தான். அப்போ அந்த பின்புலத்தை வச்சு தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க. அப்போ அவங்களுக்கு சிக்கல் வருது. அப்போ அதையுமே சரியாக பயன்படுத்தினாரா அப்படின்னா இல்லை. 2021 வந்து முயற்சி பண்ணுறாரு தனக்கு அரசியலில் தான் ஒரு அங்கீகாரம் வேணும்னு. ஆனால் எந்த அங்கீகாரத்தையும் உங்களால் வாங்க முடியலையே. போகிற இடத்துலலாம் அதுவும் சரியாக செய்யலை. வீட்டில் இந்த சன்னித்தனம் பண்ணுற மாப்பிள்ளைக்கு வந்து கடை வச்சு கொடுப்பாங்கன்னா அந்த கடை வச்சு கொடுத்தா அதையும் சரியாக பார்க்கல. என்னமோ வீட்டுக்கார் இப்படி செய்கிறாரு அப்படி பார்க்கல. முதல்ல வந்து மனைவி டெய்ஸி அவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, அவருக்கும் எங்கள் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய அரசியலுக்கும் அவர் சொல்லி கேட்கல. மறுபடியும் வந்து மேடையில் அதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தார். இப்போ வந்து மகன் மார்ட்டினோட மகன் சொல்லிட்டாரு. இல்லை இனி இது நான் முற்றுப்புள்ளி தான் நினைக்கிறேன் இது. ஏன்னா வந்து ஒரு உச்சபட்சமாக இனிமேல் பேசினா வழக்கு போடுவோங்கிற வரைக்கும் போயிட்டாங்க. அப்படிங்கும் போது அவங்க வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அதை வரைக்கும் நான் பேசினதில் வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம், நாங்கள் அவருடைய எந்த தொடர்பும் இல்லை, உங்கள் கோவத்தை என் மேலே காட்டிடுறாங்க அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அது அவர் தனியாக போயிட்டாரு. அதை வரைக்கும் எங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தம் கிடையாதுங்கிற ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அப்படி வேணால் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கும் என் மனைவிக்கும் கணவன் மனைவி தான் தொடர்பு, சொத்துக்கத்தில் எனக்கு சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் இருக்கு டீலிங்கு. நான் அவருடைய மகளை திருமணம் பண்ணியிருக்கேன், அவருடைய சொத்தை திருமணம் பண்ணல. நான் சுயமாக உழைச்சி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதனால் மனைவி எனக்கும் நாங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறோம். மனைவிக்கு வந்து சொத்து மனைவி தான் நிர்வாகம் பண்ணுறாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. மனைவியின் வீட்டில் நான் இருக்கிறேன், மனைவியின் கம்பெனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உருட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் அது என்ன அவர் பதிலடி கொடுக்க போகிறான்னு தெரியல. ஆதவர்ஜுனா தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.